ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த விருதுநகர் மாவட்ட இளம் பெண்கள் பட்டதாரிகள் கூடுகையில கலந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக மறுபடியும் கலந்து கொள்வதற்கு உங்களோடு சேர்ந்து வேத வசனத்தை படிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் அவரை அதிகமாக துதிக்கிறேன். இந்த கூடுகையை உற்சாகமாக பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய அருமையான சகோதரிகளுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் வாழ்த்துகிறேன். கடந்த வாரம் படிக்கும்போது தெபோராளுடைய வாழ்க்கையை குறித்து படித்தோம். தெபோராளுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும்போது இன்றைக்கு உள்ள நமக்கு அது ரொம்ப நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றதாக இல்லை என்பதால நம்ம இன்னைக்கு ரெபேக்காளை குறித்து படிக்கலாம்னு சொல்லி யோசித்திருக்கிறோம். சரி, நம்முடைய கரங்கள்ல இருக்கக்கூடிய வேத புத்தகத்தை ஆதியாகமம் 24வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். ஆதியாகமம் 24வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். நான் ஒரு சில வசனங்கள் வாசிக்க சொல்லும் போது நீங்க வாசிங்க, மற்றபடி நானே வாசிக்கிறேன். ஓகே, சரி. இன்றைக்கு நம்ம யாரை பற்றி படிக்க போறோம்னா ரெபேக்காளை குறித்து படிக்க போறோம். ரெபேக்காள் வேதத்துல நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பெண். இந்த ரெபேக்காள்ன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து REBEKAH அந்த வார்த்தையும் யூஸ் பண்றாங்க. REBECCAன்ற வார்த்தையும் யூஸ் பண்றாங்க. ரெபேக்கான்ற அந்த ரெபேக்காள் என்ற அந்த எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா லூப்ஸ் ஆஃப் அ ரோப், அதாவது கயிற்றிலே உள்ள சுழல்கள், வளைவுகளிலே ஒன்று. ஒரு கயிறை நம்ம கட்டும் போது பல்வேறு வளைவுகள் வருது இல்லையா, முடிச்சுகள் வருது இல்லையா. முடிச்சுகள்ன்றது நாட், அந்த வளைவுகளிலே ஒரு வளைவு. ரெபேக்கால்ன்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். ரெபேக்கால்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஓகே, சரி. ரெபேக்காள் வேதாகமத்துல உள்ள கதாபாத்திரங்கள்ல முக்கியமான ஒரு கதாபாத்திரம். சரி, ரெபேக்காளுடைய வாழ்க்கையில 2 விதத்துல பிரிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். ஒன்று திருமணத்திற்கு முன்பு, 2வது திருமணத்திற்கு பின்பு. இந்த இளம் வாலிப பெண்கள் பட்டதாரிகள் கூடுகையில கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த 2 இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் திருமணமானவர்கள், ஒரு சிலர் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய இளம் பட்டதாரிகளும் உண்டு. சரி, ரெபேக்காளுடைய வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதமாக கண்டிப்பாக அமையும். இப்போ ஆதியாகமம் 24வது அதிகாரத்துக்கு வரலாம். வேதாகமத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது ஆதியாகமம் 1வது 2வது அதிகாரங்களை காட்டிலும் 24வது அதிகாரம் ரொம்ப விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னா, ஆண்டவர் தன்னுடைய படைப்பை குறித்து விளக்குவதை காட்டிலும் இந்த ஈசாக்குடைய திருமணத்துக்காக அவர் செய்த ஏற்பாடுகளை குறித்து அதிகமாக விளக்குகிறார் சொல்லி சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஒரு அதிகாரம் 24வது அதிகாரம் எதை குறிக்கிறது? ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய வயதிலே மூத்த ஒரு வேலைக்காரனை அனுப்புறாரு. அந்த வேலைக்காரன் என்ன செய்யறாருன்னா பிரயாணம் பண்ணி வர்றாரு. எங்கிருந்து வர்றாரு? கானான் தேசத்திலிருந்து மெசபத்தோமியாவுக்கு வர்றாரு. எவ்வளவு தூரம் தெரியுமா? 500 மைல் தூரம். 10 ஒட்டகங்களை அழைத்து கொண்டு வருகிறார். அவரை அனுப்பும் போதே ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, ஒன்று, நீ கானான் தேசத்தில் உள்ள பெண்களிலே என்னுடைய மகனுக்கு நீ மனைவியாக கொள்ளக்கூடாது, திருமண உறவை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா கானானியர்கள் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானவர்கள், கர்த்தரை நம்பாதவர்கள். 2வது, என்னுடைய சொந்த தேசத்துக்கு போய் அங்கே உள்ள என்னுடைய உறவினர்கள் மத்தியில ஒரு பெண்ணை தேடு. அப்ப ஆபிரகாம் ஜாதி பார்த்தாரான்னு கேட்கலாம். ஜாதி பார்த்த மாதிரி சொல்ல. காரணம் என்னன்னா, ஆபிரகாமுடைய குடும்பத்துக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்த மாதிரி கானானியர்கள் மத்தியிலே இல்ல. 3வது என்ன சொல்றாரு, இந்த வேலைக்காரர் என்ன கேட்கிறாருன்னா, ஒருவேளை அவங்க இங்க வரமாட்டேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்னுடைய மகனை மறுபடியும் நான் அழைத்து கொண்டு போகவான்னு சொல்லி கேட்கிறார். அப்ப ஆபிரகாம் சொல்லுகிறார், என்னுடைய மகனை நீ அங்க அழைத்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்றார்.
என்னுடைய மகனை அங்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சரி, ஆபிரகாம் சொல்றார். சொன்ன உடனே இந்த வேலைக்காரர் கிளம்பி தன்னுடைய ஒட்டகங்களை கூட்டிக் கொண்டு அங்கே வருகிறார். எங்க வராரு? இந்த மெசொப்பொத்தேமியா தேசத்துக்கு வரார். ஏறக்குறைய இவங்களுடைய பிரயாணம் 1 மாதத்துக்கு மேல ஆயிருக்கும். 10 ஒட்டகங்களை கூட்டிட்டு வந்து இந்த மெசொப்பொத்தேமியாக்குள்ள போகும்போது பெண்கள் தண்ணீர் எடுக்க வரக்கூடிய இடத்துல நின்று அவர் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை. என் எஜமான் ஆகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமான் ஆகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தரணும் என்றார். ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? நான் தண்ணி எடுக்கக்கூடிய பெண்கள் வரக்கூடிய இடத்துல நான் நிக்கிறேன். என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகனுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். இவ்விதமான அடையாளம் கேட்கலாமா? இவ்விதமாக அடையாளம் கேட்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அவருடைய விசுவாசம் அந்த அளவுல இருக்கு. 2வது, நம்ம எதிர்பார்க்கிற அடையாளங்கள் எல்லாம் கர்த்தருடைய திட்டத்துல இருக்குமான்னு சொல்லி நமக்கு தெரியாது. இவர் அப்படி ஜெபம் பண்ணி முடித்த உடனே என்ன நடக்குதுன்றத பாருங்களேன். 24வது அதிகாரம் 15ஆம் வசனம். பயங்கர ஆச்சரியமான ஒரு வசனம். என்ன சொல்லுகிறது? அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. என்ன செய்யறாருன்னா, அந்த பெண் புறப்பட்டு வருகிறார். இந்த பெண் யார்? இவள் தான் ரெபேக்காள். ரெபேக்காள்ன்ற வார்த்தைக்கு லூப்ஸ் ஆஃப் a rope, ஒரு கயிறிலே உள்ள அநேக வளைவுகள் சொல்லி அர்த்தம். சரி, இப்போ ஒரு சில வசனங்கள் சகோதரிகள்ல ஒருத்தர் வாசிங்க. 15வது 16வது வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 24 15 16. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஜெபம் பண்ணி முடிக்கிறார். என்ன ஜெபம் பண்ணி முடிக்கிறார்? ஆண்டவரே, ஏறக்குறைய 500 மைல் தூரம் நாங்க கடந்து வந்திருக்கோம். எதற்காக? என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற ஒரு மணப்பெண்ணை நாங்க கண்டுபிடிக்கணும்னு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு எந்த பெண் சொல்லி கண்டுபிடிக்க தெரியாது. புதிய ஊர், புதிய கலாச்சாரம், புதிய இடம். அப்படி இருக்கும்போது ஆண்டவரே, நமக்கு சித்தமான ஒரு பெண்ணை எனக்கு காட்டி தாரோன்னு சொல்லி ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி முடித்த உடனே அங்க யார் அறிமுகமாகறாங்கன்னா, ரெபேக்காள் என்னப்பட்ட கன்னிப்பெண் தண்ணீர் எடுப்பதற்காக கிளம்பி வராங்க. அந்த 15வது 16 வசனங்களை பாருங்களேன். 4வது அதிகாரம் 16வது 15 16வது வசனங்கள் மறுபடி வாசிங்க சிஸ்டர். ஓகே. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள்ல ரெபேக்காளை பற்றி ஒரு அறிமுகம் ஆரம்பமாகிறது. என்ன ஆரம்பமாகிறது? அந்த பெண் மகா ரூபவதியா இருந்தாள். வெரி பியூட்டிஃபுல் கேர்ள். 2வது, புருஷனை அறியாத கன்னிகையாய் இருந்தாள். திருமணம் ஆகாத ஒரு பெண். 3வது, துறவிலே இறங்கி
குடத்திலே தண்ணீர் நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். இதை படிக்கும்போது ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன புரியலன்னா, அந்த நாட்கள்ல தண்ணீர் கொண்டு வருவது, வீட்டுக்கான தண்ணீர் எடுப்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. பாலஸ்தீனா தேசத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் வறண்ட ஒரு தேசம். தங்கத்தை போல தண்ணீர் மிகவும் விலையேற பெற்றது. சரி, அந்த இடத்துக்கு தான் இவங்க வரப்போறாங்க. மெசபட்டோமியால இருக்கும்போது அன்னைக்கு உள்ள காலத்துல தண்ணீர் எடுக்குதுன்றது தரையிலே இறங்கி, எப்படி நம்ம கிணத்துல போய் தண்ணீர் எடுக்கிறோமோ அது மாதிரி துறவுல தண்ணீர் ஊறி கொண்டு வரும். அதை அங்கிருந்து மொண்டு தங்களுடைய வீட்டின் பயன்பாட்டிற்காக, குடிப்பதற்காக, மற்ற காரியங்களுக்காக அவங்க கொண்டு வருவாங்க. இந்த பெண் என்ன செய்யறான்னா, இறங்கி போய் தண்ணீர் எடுக்கிறாங்க. இதுல இருந்து ரெபேக்காளுடைய வாழ்க்கையில முக்கியமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, கடினமாக உழைப்பவள் இந்த ரெபேக்கா. கடினமாக உழைப்பவள் மாத்திரமல்ல, உற்சாகமாக உழைப்பவள் இந்த ரெபேக்கா. என்ன ஏஜ் இருந்திருக்கும்? ஒரு டீனேஜ் தான் இருந்திருக்கும். வாலிப வயதின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண். ஆனா தண்ணீர் எடுக்க வரக்கூடிய அந்த நேரத்துல கிளம்பி என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வராங்க. எல்லா பெண்களும் தண்ணீர் எடுக்க போற டைம்ல வராங்க. வந்து தண்ணீர் எடுக்கிறாங்க. அடுத்து அந்த மனிதன் வந்து அவங்க கிட்ட கேட்கும் போது அவர்களுக்கும் தண்ணீர் கொடுக்கறாங்க, அவங்களுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கறாங்க. அப்போ இந்த பெண் அந்த அளவுக்கு கடினமாக உழைக்கக்கூடிய பெண். நிறைய நேரங்கள்ல மக்கள் யோசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அழகு முக்கியமானது. இந்த அழகு எந்த அளவுக்கு குறையாமல் இருக்க வேண்டுமானா, நான் வேலை செய்யக்கூடாது, வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, என்னுடைய பொறுப்புகளை செய்யக்கூடாது, நான் எந்த அளவுக்கு நான் சாப்பாடை குறைச்சி என்னுடைய உடம்ப குறைச்சி நான் வந்து அழகாக என்னை காட்டுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு காட்டிக்கொள்ள வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆனா ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் ரெண்டும் இருக்கு. வெளிப்படையான அழகு மட்டுமல்ல, உள்ளான அழகும் அவளுக்குள்ள இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த துறவிலே இறங்கி தண்ணீர் எடுக்க வேண்டுமானால் அவளுடைய ஹெல்த் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்ன்றதை யோசித்து பாருங்க. அப்போ மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தின் வேலைகளை, பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெண். அதாவது உழைப்பதற்கு மனமுள்ள ஒரு பெண், வேலை செய்வதற்கு மனமுள்ள ஒரு பெண். நீங்க அந்த பகுதியை படிச்சு பார்க்கும்போது அந்த மனிதனுக்கு தண்ணி கொடுத்தாலும் சரி, ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுத்தாலும் சரி, ஓடி ஓடி காரியங்களை செய்யக்கூடிய ஒரு பெண். உற்சாகமாக உழைப்பவள் இந்த பெண். இன்னைக்கு அதை கேட்டதுக்கு அருமையான சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல நீங்க திருமணம் ஆனவங்களா இருக்கலாம் அல்லது ஆகாதவங்களா இருக்கலாம், வேலைகளை செய்வதற்கு இந்த ரெபேக்காள் இடத்துல காணப்பட்ட உற்சாகம் உங்ககிட்ட காணப்படுதா? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அதே மாதிரி சில வேலைகளை செய்யறதுக்கு மக்கள் ஆர்வமா இருப்பாங்க, ஆனா வீட்டு வேலைகளை செய்யறதுக்கு மக்கள் ஆர்வமா இருக்க மாட்டாங்க. ஆனா வீட்டிலே தண்ணீர் எடுக்கக்கூடிய பொறுப்பு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க. ஆனா தண்ணீர் எடுப்பதற்கு பெண்கள் போகும்போது இவளும் சென்று தண்ணீர் எடுக்கக்கூடிய பெண்ணாக அவள் காணப்படுகிறாள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆட்டிடியூட். என்ன ஆட்டிடியூட்? நான் என்னுடைய வீட்டின் வேலைகளை சந்தோஷமாக, உற்சாகமாக செய்வேன் என்ற ஒரு பெண் இந்த பெண். சரி, சாலமோன் ராஜா உடைய நீதிமொழிகள்ல, கடைசி நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்ன்றத பார்க்கலாம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம், 13வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். இந்த இடத்துல பாருங்களேன், அந்த வசனங்களை பார்க்கும்போது அவள் இருட்டோடு எழுந்து தன்னுடைய வேலைகளை செய்கிறாள். சோம்பல் கையாக இல்ல, சுறுசுறுப்பாக தன்னுடைய வேலைகளை செய்கிறாள். குணசாலியான ஸ்திரீனா அழகான ஸ்திரீன்னு சொல்லி போடல, அழகு இருப்பது தவறு இல்லை. ஆனா
ரெபேக்காளுடைய வாழ்க்கையை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு, கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் சோம்பலாக இல்லை, உற்சாகமாக உழைக்கக்கூடியவளாக காணப்பட்டாள். கேட்டிருக்க அருமையான சகோதரிகளே, நம்ம எத்தனை மணிக்கு தூங்க போறோம்? இன்றைக்கு உள்ள கலாச்சாரத்துல இந்த மொபைல் போன் நல்ல ஒரு கண்டுபிடிப்பு. ஆனா இந்த மொபைல் போன் அநேக நேரங்கள்ல அதுல வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜஸ் அல்லது சோசியல் மீடியா, யூடியூபா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா எதுவும் இருக்கலாம், அது அநேக நேரங்கள்ல நம்முடைய தூக்கத்தின் நேரத்தை திருடி விடுகிறது. அநேக சகோதரிகள் அதுல, சகோதரர்கள் கேட்க வேண்டியதே இல்லை, அதுல அதிகமான நேரம் செலவழிச்சு ராத்திரிக்கு லேட்டா படுக்கைக்கு போறதால காலையில் எழுந்துவது மிகவும் கடினமாக மாறிவிடுகிறது. இதை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க யாராக இருந்தாலும் சரி, அருமையான சகோதரிகளே, உங்கள் பெற்றோர் அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், மற்றவர்கள் நீங்க வேலை செய்யலன்னு சொல்லி குறை சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கிறீங்களா? குணசாலியான ஸ்திரீ என்ன செய்யறான்னா, இருட்டோடு எழுந்து தன்னுடைய வேலைகளை செய்கிறார், உற்சாகமாக வேலைகளை செய்கிறார். முதல்ல ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், உற்சாகமாக உழைக்கக்கூடியவள் ரெபேக்காள். என்னுடைய மனைவி பிருந்தா சிவகாசியை சேர்ந்தவள், மெப்கோல படிச்சவள், BA எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸ்கூல்ல படிக்கும் போதே தன்னுடைய வாழ்க்கையை முழுநேர ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்தவள். ஆண்டவருடைய வழி நடத்தல்படி அவளை எனக்கு மேரேஜுக்கு பிக்ஸ் பண்ணாங்க. அந்த நிச்சயதார்த்தம் முடிந்த பின்பு அவளிடத்துல இருந்து ஒரு சில கம்யூனிகேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப நான் அவகிட்ட கேட்கும்போது, காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னமா செய்வ? ஏன்னா படிச்சு முடிச்சு அவ வேலைக்கு போல, ஊழியத்துக்கும் வட இந்தியாவுக்கு செல்வதற்கு அவங்க வீட்டுல அனுமதி கொடுக்கல. அவ சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எப்பா, காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு இந்தந்த வேலைகள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு வீட்டை பெருக்குவது முதற்கொண்டு, சமைப்பது முதற்கொண்டு, தன்னுடைய சகோதரியின் மகளை கவனிப்பது முதற்கொண்டு காலில இருந்து நிறைய வேலைகள் செய்வேன்பா. வரிசையா ஒவ்வொரு வேலை முடிஞ்சவொடனே டிக் பண்ணிட்டே வருவேன். சில நேரங்கள்ல பியாண்ட் மை கெப்பாசிட்டி, என்னுடைய கெப்பாசிட்டியை விட அதிகமான வேலை செய்யறதால டயர்ட் ஆயிருவேன்பான்னு சொல்லி சொன்னேன். உண்மையாவே அவளுடைய வாழ்க்கைக்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய சகோதரிகளாக இருக்கலாம், திருமணமாகி குடும்பத்தை நடத்தக்கூடிய சகோதரிகளா நீங்க இருக்கலாம். ஆனால் நம்முடைய சாட்சி எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? குடும்பத்துக்குள்ளே ஆரம்பிக்கிறது. என்னுடைய பொறுப்புகளை நான் உற்சாகத்தோடு, கடமைகளை, வேலைகளை நான் செய்கிறேனா? இந்த இடத்துல சாதாரணமான தண்ணி கொண்டு வரக்கூடிய வேலையை இந்த பெண் உற்சாகமாக கடின உழைப்போடு செய்தாள். நம்ம எப்படி இருக்கோன்றத கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சரி, அமிதமாக போகும்போது என்ன நடக்குதுன்னா, 17வது 18வது வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24, 14, 17, 18. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். 19வது வசனம். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியில் ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் அவள் மொண்டு வார்த்தாள். ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, மேக் எவ்ரி அக்கேஷன் as a great occasion. வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்களையும் சிறப்பான சம்பவமாக மாற்றுவது நம்முடைய கையில இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றார். இங்க பாருங்களேன், முதலாவது பார்த்தோம், உற்சாகமாக உழைப்பவள் இந்த ரெபேக்காள். இரண்டாவது, உவகையோடு உபசரிப்பவள் இந்த ரெபேக்காள். என்ன நடக்குது? இந்த வேலைக்காரன் கேட்கிறான். என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமான்னு சொல்லி கேட்கிறாரு. ஏற்கனவே என்ன ஜெபம் பண்ணிருக்காரு? நான் தண்ணி குடிக்க கேட்கும் போது எந்த பெண் உனக்கும் நான் தண்ணி கொடுப்பேன், உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரோ அந்த பெண் தான் என்னுடைய எஜமானருடைய மகனுக்கு மருமகளாக வர வேண்டும் சொல்லி அவர் ஜெபிக்கிறார். மிகவும் அழகான பெண் அல்லது மிகவும் படித்த பெண், மிகவும் செல்வம் உள்ள பெண்லாம் அவர் தேடல. அவர் தேடினது என்னன்னா, எனக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், என்னுடைய ஒட்டகங்களுக்கும் கொடுக்க வேண்டும் சொல்லி அவர் ஜெபம் பண்றார். ஏன் விதமாக அவர் ஜெபித்தார்? ரெண்டு காரியங்கள். ஒன்று, மற்றவர்களை நேசிக்கக்கூடிய, மற்றவர்களை உபசரிக்கக்கூடிய, மற்றவர்களுடைய தேவையில் பங்கு பெறக்கூடிய ஒரு பெண் எனக்கு தேவை, எங்களுடைய குடும்பத்துக்கு தேவைன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். நீங்க இதற்கு முந்திர அதிகாரங்கள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் சாராள் தம்பதியாரை பற்றி வாசிக்கிறோம். ஈசாக்குடைய அப்பா அம்மா. அவங்க எப்படிப்பட்டவங்க?
அந்த அளவுக்கு மக்களை உபசரிக்கக்கூடிய மக்கள். ஈசாக்குக்கும் அந்த தன்மை உண்டு. உபசரிக்கிறது அந்த அளவுக்கு அந்த மக்கள் முக்கியப்படுத்தினாங்க தங்களுடைய வாழ்க்கையில. அப்படி இருக்கும்போது தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் அவ்விதமாக மற்றவர்களுடைய தேவையை சந்திக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும், அவளாக முன்வந்து காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அந்த வேலைக்காரனுக்குள்ள இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன ஜெபிக்கிறாரோ அதே மாதிரி புதிய ஒரு மனிதர் தண்ணி கேட்கிறார், வந்து கேட்கிறார். கேட்ட உடனே நீங்க குடிங்கன்னு சொல்லி அவர் கொடுக்கிறார். கஷ்டப்பட்டு கீழே போய் துறவுல இருந்து எடுத்துட்டு வந்த தண்ணீர். நான் இவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, நீங்களே போய் குடிங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி அவர் சொல்ல, குடிக்க கொடுக்கிறார். இரண்டாவது என்ன தெரியுமா செய்யற, தானே முன் வந்து ஒட்டகங்களுக்கு நான் வார்ப்பேன்னு சொல்லி சொல்றார். ஒட்டகங்கள் எவ்வளவு தண்ணீர் குடிக்கும் என்பது நமக்கு தெரியாது, சரியா? பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, இவர் எத்தனை ஒட்டகங்களை கூட்டிட்டு வர்றாருன்னா 10 ஒட்டகங்களை கூட்டிட்டு வர்றார். இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரர் 10 ஒட்டகங்கள் ஒரு மாதம் பயணம் பண்ணி மெசபட்டோமியாவுக்கு வந்திருக்கு. அதாவது ஆபிரகாமுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கு. அவர் தேசத்தையும் இனத்தையும் விட்டு கிளம்பி வந்தார் இல்லையா, அந்த ஊருக்கு வந்திருக்கு. ஒரு வாரம் வரைக்கும் இந்த ஒட்டகங்கள் தண்ணீர் குடிக்காம நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய இந்த ஒட்டகங்கள், ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும்னு சொல்லி சொல்றாங்கன்னா 25 கேலன்ல இருந்து 40 கேலன் வரைக்கும் குடிக்கும்ன்றாங்க. ஒரு கேலன்றது அளவு பாத்தீங்கன்னா, ஒரு கேலன்றது 3.78 லிட்டர் அல்லது 4 முதல் 5 லிட்டர் பிடிக்கும். சரி, 4 லிட்டர்னே வச்சுக்கிறீங்களேன். வச்சீங்கன்னா ஒரு ஒட்டகம் 160 லிட்டர் குடிக்கும். 160 லிட்டர் ஒரு ஒட்டகம் குடிக்கும். 160 லிட்டர்னா நீங்க கணக்கு பாத்தீங்க. 10 ஒட்டகம் எவ்வளவு குடிக்கும்? 1600 லிட்டர் குடிக்கும். அப்ப எத்தனை குடங்கள் எடுத்து வந்து இந்த பெண் வார்த்திருப்பாள்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியம் இல்லையா? சரி, உமக்கு தண்ணீர் கொடுத்தேன், சரி. ஆனா ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு அவளே முன் வந்து என்ன செய்யறானா, வேகமாக ஓடி காரியங்களை செய்கிறாள். நீங்க அந்த வசனத்தை அப்படியே பாருங்களேன். 20ஆம் வசனத்துடைய முன்பகுதி, சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டியில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் வார்த்தார். முறுமுறுப்போடு இல்ல, அரைகுறை மனதோடு அல்ல, உற்சாகமாக உழைப்பவள், உவகையோடு உபசரிப்பவள், சந்தோஷமா தெரியாத மக்களுக்கு, தேவையுள்ள மக்களுக்கு, தேவையுள்ள இந்த ஒட்டகங்களுக்கு அவ்வளவு தண்ணீரை வார்க்கிறாள் இந்த பெண். கேட்டிருக்க அருமையான சகோதரிகளை, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கடினமாக உழைப்பது முக்கியம், ஒண்ணு. இரண்டாவது, அதே போல நம்மை நேசிப்பது போல நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும் நம்ம யோசிக்கிறோம்ல, அதே மாதிரி மற்றவங்களை உபசரிக்கிறதுல, மற்றவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுல நம்ம எந்த அளவுக்கு செயல்படுகிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெபேக்காள் தண்ணீரை அந்த நபருக்கு கொடுக்கும் போது, அந்த வேலைக்காரனுக்கு கொடுக்கும் போது, ஒட்டகங்களுக்கு கொடுக்கும் போது எந்த எதிர்பார்ப்போடு செஞ்சாங்களா? எதிர்பார்ப்போடு செய்யவே இல்லை. அவங்க தன்னால முடிஞ்ச காரியத்தை சிறப்பாக செய்யறாங்க. வேதாகமம் என்ன சொல்கிறது? நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே சொல்லி வேதாகமம் சொல்லுது. ஒருவேளை தான் கொடுக்கக்கூடிய இந்த தண்ணீருக்கு பதிலாக கர்த்தர் உடன்படிக்கையின் மனிதனாகிய யாக்கோபின் அப்பாவாகிய அந்த ஈசாக்கை தனக்கு கொடுப்பான்னு சொல்லி கனவுலையும் அந்த பெண் யோசிக்கல. ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கை தனக்கு வாழ்க்கை துணையாக கொடுப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கவே இல்லை. யார் அவர்? உடன்படிக்கையின் புத்திரன். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன தலைமுறையை உருவாக்க போறாங்க? யாக்கோபு, ஏசா என்று 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இந்த யாக்கோபின் மூலமாக 12 கோத்திரங்கள் உருவாக்கப்படுகிறது. அந்த 12 கோத்திரங்கள் மூலமா தான் இஸ்ரவேல் தேசம் உருவாக்கப்படுது. இவ்வளவு ஆசீர்வாதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு வழியை ஏற்படுத்தினது தெரியுமா? சாதாரணமான தண்ணீர். அந்த மனிதன் தண்ணீர் கேட்கிறார், தண்ணீரை கொடுக்கறாங்க. அந்த ஒட்டகங்களுக்கு தானே முன் வந்து, அவ்வளவு தாகத்தோடு இருக்கக்கூடிய ஒட்டகங்களுக்கு மனப்பூர்வமாக தண்ணீரை ஊற்றுகிறாள் இந்த பெண். கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்குல வச்சிருக்காரு. அருமையான சகோதரிகளை மறந்துடாதுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த உபசரிப்பு நம்ம கிட்ட உண்டா? நம்ம சொல்லலாம், அவ்வளவு தண்ணி எடுத்து
ஊற்றுவதற்கு எனக்கு பலம் கிடையாது, ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்துற அளவுக்கு எனக்கு வசதியும் கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா வாழ்க்கையில டெய்லி நம்ம சந்திக்கக்கூடிய வாழ்க்கையின் நடைமுறையில அநேக தேவையுள்ள மக்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். நான் அநேக நேரங்கள் வெளியே போகும்போது முக்கியமான சாலைகளை கிராஸ் பண்ணும்போது, ரோட கிராஸ் பண்ணும்போது நின்னு பாத்தீங்கன்னா நிறைய வயதானவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் ஒரு தெருவுடைய இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போறதுக்கு பயங்கர கஷ்டப்படுவாங்க. நமக்கே கஷ்டம், நார்மல் பீப்புளுக்கே. ஏன்னா வண்டிகள் வேகமா வரும்போது தன்னை அடிச்சிருமோன்னு பயப்படுவாங்க. அநேக நேரங்களில் டிராபிக்ல வயதானவர்கள் வராங்க, மாற்றுத்திறனாளிகள் வராங்க, சின்ன பிள்ளைகள் கிராஸ் பண்றாங்கன்றக்காக நிறுத்துவதற்கு மக்களுக்கு நிறைய நேரங்கள்ல நேரம் இல்லை, விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம்? நமக்கு நல்லா கிராஸ் பண்ண தெரியும். வாலிபர்களாக இருக்கலாம் அல்லது நல்ல ஹெல்த் உள்ளவங்களா இருக்கலாம். அவங்க கையை பிடிச்சு கொண்டு போய் சாலையின் அடுத்த பகுதிக்கு கொண்டு போய் விடுவது ஒண்ணும் தவறு இல்லையே. நம்ம எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அருமையான இளம் சகோதரிகளே, இன்னைக்கு உள்ள தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறை தெரியுமா? ஒரு காலத்துல பஸ்ல வயசான தாய்மார்கள் வருவார்களானால், நடக்க முடியாதவங்க வருவாங்களானா, அல்லது பலவீனமானவங்க வருவாங்களானா, இளம் பெண்கள் இளம் ஆண்கள் எழும்பி அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. பஸ் வந்து நின்ன உடனே தங்களுடைய பை, தங்களுடைய லக்கேஜை சைடு வழியா போட்டு எல்லா இடத்தையும் வாலிபர்கள் பிடிச்சிடுறாங்க. அநேக நேரங்கள்ல வயதானவர்கள் முடியாதவர்கள் மேல ஏறி வந்து, தம்பி தங்கச்சி கொஞ்சம் இந்த இடம் கொடுமான்னு சொல்லி கேட்டா அதை கூட கொடுக்கறதுக்கு மனமற்ற ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்க அப்படிப்பட்டவங்களா இல்லாம இருக்கலாம். ஆனா இது எல்லாமே எதை காட்டுதுன்னா, என்னுடைய சுயநலத்தை காட்டுகிறது. நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் அனுபவிக்க வேண்டும். ஆனா நான் யாருக்குமே உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னா கர்த்தர் நம் மூலமாக அவருடைய திட்டத்தை எவ்விதமாக நிறைவேற்ற முடியும்? இந்த இடத்துல தெரியாத ஒரு நபருக்கு, ஒரு புதிய ஒரு மனிதருக்கு துறவிலே இருந்து தான் எடுத்துக்கொண்ட வந்த தண்ணீரை அவருடைய தாகம் தீர்க்கிற வரைக்கும் கொடுக்கிறாங்க ரெபேக்காள். இரண்டாவது, ஒட்டகங்களுக்கும் வார்க்கிறார்கள். நம்முடைய கண்களை திறந்து பார்ப்போமானால் டெய்லி உலகத்துல எக்கச்சக்க தேவைகள் இருக்கு. தேவையுள்ள மனிதர்களை கர்த்தர் நமக்கு முன்னாடி கொண்டு வர இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்கிறோம் இல்லையா? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அதற்காக தான் கடவுள் நமக்கு நல்ல கரங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல மூளையை கொடுத்திருக்காரு, நல்ல பார்வையை கொடுத்திருக்கிறார், வேளா வேளைக்கு உணவை கொடுத்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு, உபசரிப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கிறோம் இல்லையா? ஆபிரகாம் தெரியாத 3 நபர்கள் அவருடைய வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் போது அவர்களை உபசரித்தார். எபிரேய புத்தகத்தில் என்ன தெரியுமா வாசிக்கிறோம்? தாங்கள் அறியாமல் தேவதூதரை உபசரித்ததுண்டே, தேவனையே உபசரித்ததுண்டதே படிக்கிறோம். அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாசிகளாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம், தேவனுடைய அன்பை எவ்விதத்திலாவது மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோமா? இந்த பெண் தானாக முன் வந்து ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறாள், மனமுவந்து செய்கிறாள், உவகையோடு செய்கிறாள். ஓடி தண்ணி எடுத்துட்டு வந்து தொட்டில என்ன செய்யறாங்க? ஊத்துறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்முடைய வேலைகளை உற்சாகத்தோடு செய்யறோமா? நம்முடைய உபசரிப்பு நம்ம கிட்ட உண்டா? மறுபடி நான் யோசிக்கக்கூடிய காரியம் என்னுடைய மனைவியை குறித்து தான் நான் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்னா, யாராவது வீட்டுக்கு வருவாங்களானா, வீட்டுக்கு நாங்கள் மாணவ ஊழியத்துல பல ஆண்டுகள் இருந்தபடினால மாணவர்கள் வருவாங்க. நிறைய கஷ்டப்பட்ட தம்பிமார் வருவாங்க, தங்கச்சிமார் வருவாங்க, சில இடத்துல பட்டதாரிகள் வருவாங்க, சில இடங்கள்ல வெளியே வந்து மற்ற மக்களும் வருவாங்க. தேவையுள்ள மக்கள் வரும்போது இவ செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, அவர்களுக்கு வயிறார சாப்பாடு போட வேண்டும். இதான் அவருடைய எதிர்பார்ப்பு. ஆகவே போன் பண்ணாம வராதுன்னு சொல்லிட்டு ஒரு போன் பண்ணிட்டாங்கன்னா, மதியானம் வந்து சாப்பிட்டு போ தங்கச்சி, சாப்பிட்டுட்டு போமான்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்து, போகும்போது ஒரு டப்பால அல்லது ஒரு டிஃபன் பாக்ஸ்ல அவர்கள் வீட்டுக்கு கொண்டு போவதற்கும் அல்லது கொண்டு போய் சாப்பிடுவதற்கும் உணவை கொடுத்து விடுவாள். நான் இந்த பகுதியை ஆயத்தப்படுத்தி இருக்கும் என்னுடைய மனசுல அது ஓடிச்சு. அவளுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நம்ம கிட்ட உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. 22ஆம் வசனத்துல இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன் உள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள்? எனக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் உங்கள் தகப்பன் வீட்டில் தங்க இடம் உண்டா என்றார். இந்த மனிதன் விசாரிக்கிறான், நீ யாருடைய மகாமா?
பயங்கர ஆச்சரியப்படுறான். 21ஆம் வசனத்தை பாருங்களேன். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டான். அவளுடைய கடின உழைப்பை குறித்து ஆச்சரியப்பட்டான். அவளுடைய உபசரிப்பை குறித்து ஆச்சரியப்பட்டான். இப்படி ஒரு பெண்ணா? ஆச்சரியமா இருக்கே. புதிய இடத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு தண்ணி கொடுத்தா, ஒட்டகங்களுக்கு இவ்வளவு ஆச்சரியமா தண்ணி ஊத்துறா, இது யாருடைய மகள்னு சொல்லி கேட்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அருமையான சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக காரியங்களை செய்யும் போது, உற்சாகமாக உழைக்கும் போது, மற்றவங்களை உபசரிக்கும் போது, வெளியே உள்ள மக்கள் உங்களை பார்த்து கேட்பாங்க, எவ்வளவு அழகா வளர்த்திருக்காங்கல்ல இந்த பிள்ளைய. சில நேரங்கள்ல வேலையே செய்யாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து விட்டா என்ன? ஒரு ஓப்பன் ஹோம். லாபான் வித்தியாசமா இருக்கிறார். இந்த ரெபேக்காளுடைய அப்பா அம்மா எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி தெரியல. ஆனா புதிய ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, நாங்க இவ்வளவு தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கிறோம், தங்கறக்கு இடம் உண்டான்னு சொல்லி கேட்டா சந்தோஷமா சொல்றா. இடம் மட்டும் கிடையாது, தண்ணீர் கேட்ட உடனே அவருக்கு தண்ணீர் கொடுத்து விட்டு அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்த அதே ரெபேக்காள் என்ன தெரியுமா சொல்றாங்க? தங்க இடம் மாத்திரம் இல்ல, என்ன இருக்கு பாருங்களேன், வைக்கோல் இருக்கு, தீவனமும் இருக்கு, அது போக ராத்தங்க இடமும் உண்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எந்த அளவுக்கு மற்றவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு பெண். இன்றைக்கு இந்த ஒரு அன்பு உங்க உள்ளத்துல உண்டா? உண்டா? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட நபரை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். எதற்காக? அவள் மூலமாக தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறாள். சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை எடுத்து அவருடைய உன்னத திட்டங்கள் நிறைவேறுவதற்கு பயன்படுத்துகிறார். 2 காரியங்கள் நம்ம பார்த்துக்கோம். ரெபேக்காளுடைய வாழ்க்கையில உற்சாகமாக உழைப்பவள் அவள். 2வது, உவகையோடு, புன்னகையோடு, சந்தோஷமாக மற்றவர்களை உபசரிப்பவள். 3வது என்ன நடக்குதுன்னா, 28ஆம் வசனம் வாசிக்கிறேன். அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். என்ன நடக்குது? அந்த பெண்ணை பற்றி விசாரிச்ச உடனே 26ஆம் வசனத்துல அந்த மனிதன், அந்த வேலைக்காரர், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். அவன் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். அதே நேரத்துல இந்த ரெபேக்காள் அவன் கொடுத்த வெகுமதிகளை வாங்கிட்டு அவன் கிட்ட வந்து அந்த வேலைக்காரன் இடத்துல, எங்க வீட்டுல வைக்கோல் இருக்கு, தீவனம் இருக்கு, தங்குற கிடம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து உடனே பாருங்களேன், அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். உறவுகளுக்கு அறிவித்த ரெபேக்காள், உடனடியாக அறிவித்த ரெபேக்காள். ஒரு புதுசா ஒரு நபர் வந்திருக்கார், அவளுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அவர் விசாரிக்கிறார். விசாரிச்சு முடிச்ச உடனே முதல்ல செய்த காரியம் என்ன தெரியுமா? வேகமா ஓடி போய் தன்னுடைய வீட்டுல உள்ள மக்கள்கிட்ட போய் சொல்றா. யார்கிட்ட சொல்றா? தன்னுடைய பெற்றோரிடத்துல சொல்றா. இப்படி ஒரு நபர் வந்தாரு, தண்ணி கேட்டாரு, நான் அவருக்கு தண்ணி கொடுத்தேன், ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுத்தேன். அவர் எனக்கு என்ன செஞ்சாருன்னா கையில கடகம் கொடுத்தாரு, பொற்காதனிய கொடுத்தாரு, கைகள்ல 10 சேக்கல் எடையுள்ள பொன் கடகங்களை கொடுத்தாருன்னு சொல்லி சொல்றார். வேகமா ஓடி போய் முதலாவது யார்கிட்ட தெரியப்படுத்துறான்னா தன்னுடைய தகப்பனார்ட்ட, தாயார்ட்ட, அவளுடைய அண்ணனாகிய லாபான் இடத்துல தெரியப்படுத்துகிறார். லாபான் ஒரு மாதிரி உலக பிரகாரமான மனமுடையவன். இவன் கையில போட்டிருக்க அந்த தங்க நகைகளை பார்த்துட்டு அவன் என்ன செய்யறான்னா போய் அந்த நபரை கூட்டிக் கொண்டு வைக்கிறான். இந்த இடத்துல ரெபேக்காளுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ரெபேக்காள் எந்த காரியத்தையும் தன்னுடைய பெற்றோருக்கு மறைக்கவில்லை, எந்த காரியத்தையும் தன்னுடைய சகோதரருக்கு மறைக்கவில்லை. புதிய ஒரு நபர் தன்னிடத்துல வந்து பேசும்போது, தன்னை பாராட்டும் போது, தனக்கு ஒரு பரிசு கொடுக்கும் போது இந்த பிள்ளை முதல்ல யாருக்கு அறிவிக்கிறான்னா தன்னுடைய வீட்டார்ட்ட போய் சொல்லிடுற. அப்போ ரெபேக்காளுடைய வாழ்க்கையில ஒளிவு மறைவு என்று எதுவுமே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய பெற்றோரிடத்துல, தன்னுடைய சகோதரன்ட்ட போய் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியாக காணப்பட்டாள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்ப உறவுகள் விதமாக இருக்கு. நீங்க உங்க பெற்றோர்கிட்ட எல்லா காரியங்களையும் மறைக்காமல் பகிர்ந்து கொள்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அநேக நேரங்கள்ல அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கையில 2 பகுதிகள் இருக்கு. ஒன்று, வெளியே மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய, நண்பர்கள் வட்டத்துல தெரியக்கூடிய ஒரு வாழ்க்கை. 2வது, பெற்றோருக்கு முன்னால ஒரு வாழ்க்கை. நிறைய பிள்ளைகள் செய்யக்கூடிய பெரிய தப்பு என்னன்னா,
அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், சந்திக்கக்கூடிய புதிய நபர்கள் அல்லது மற்றவங்க யார்கிட்டயாவது வரக்கூடிய கால்ஸ், பிரச்சனைகள், அதை கொண்டு போய் தங்கள் பெற்றோர்கிட்ட சொல்றது கிடையாது. சிலர் சொல்லுவாங்க எங்களுடைய பெற்றோர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு முதிர்ச்சி உடையவர்கள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன், இல்ல நான் சொல்ல. மற்றபடி முதலாவது ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில எந்த காரியங்கள் நடந்தாலும் யார்கிட்ட அப்டேட் பண்ணணும் தெரியுமா? தன்னுடைய பெற்றோர் இடத்துல வந்து சொல்லணும். அம்மா கிட்ட சொல்லணும் அல்லது அப்பா கிட்ட சொல்லணும், தன்னுடைய சகோதரன்ட்ட சொல்லணும். இந்த இடத்துல ரெபேக்காள் எதையுமே மறைக்கவில்லை. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வேகமா போய் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல பெண்கள் அநேக சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்வதற்கு காரணம், தாங்களே தனியாக மற்றவர்களுக்கு தெரியாதபடிக்கு காரியங்களை செய்ய வேண்டும் சொல்லி சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க இல்லையா? அது திருமணமான பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல. வேதாகமத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்களை நேசிப்பதற்கு, அவர்களை பாதுகாப்பதற்கு, அவர்களுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் சகோதரர்ல கொடுத்திருக்கார், கூட பிறந்த சகோதரர்ல கொடுத்திருக்கார், அப்பாவை கொடுத்திருக்கார், அம்மாவை கொடுத்திருக்கார், திருமணமான பிறகு கணவரை கொடுத்திருக்கார். புதிய ஒரு நபராகிய சாத்தான் ஒரு பாம்பின் வழியாக ஏவாள் இடத்துல பேச ஆரம்பிச்சோன்னு ஏவாள் என்ன பண்ணிருக்கலாம், அப்படி ஒரு பாம்பு வந்து என்கிட்ட கேட்டுச்சு, இந்த பழத்தை சாப்பிடலாம், சாப்பிட்டா நீ கடவுளுடைய பிள்ளையா மாறிடுவ, கடவுளை போல மாறிடுவேன்னு சொல்லி சொன்ன உடனே அவ என்ன பண்ணிருக்கணும்னா, ஏவாள் சென்று அதை ஆதாம் இடத்துல சொல்லியிருக்கணும். ஆனா ஆதாம் இடத்துல சொல்ல, அவளே பேசி அவளே காரியத்தை தீர்மானித்து விட்டாள். விளைவு என்ன தெரியுமா? பயங்கர பாவத்துல மாட்டிக்கிட்டாங்க. யாக்கோபுக்கு 12 பையன்கள், ஒரே ஒரு மகள், அவளுடைய பெயர் தீனாள். வேதத்துல தீனாளுடைய வாழ்க்கையில் நடந்த கொடூரமான சம்பவம் அப்படியே எழுதப்பட்டிருக்கு. இந்த தீனாள் தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பட்டணத்தை சுற்றி பார்க்க போனார். அப்படி போறது தப்பா? பெண்கள் நாங்க ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்வோம் சொல்லி நிறைய பெண்கள் சொல்றாங்கல்ல, பெண்ணியவாதிகள் சொல்றாங்கல்ல, போறது தவறு கிடையாது. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லும் போது நம்ம கவனமா இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த பட்டணத்துல உள்ள முக்கியமான ஒரு விஐபி வாலிபன் அவளுடைய மனம் மயங்கும்படியாக பேசினான். அவ என்ன பண்ணிருக்கலாம், தீனாள் பிரச்சனையில மாட்டிக்கொண்டாள், வாழ்க்கை இழந்து விட்டாள். வேகமா போய் தன்னுடைய அண்ணன்மார்களிடத்துல சொல்லி இருக்கலாம். ஆனா அண்ணன்மார்களிடத்துல அவ சொல்லல. அண்ணன்மார்கள் தேடி வரக்கூடிய சூழ்நிலைக்கு போயிட்டார். அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம், சொல்ல. விளைவு பாத்தீங்கன்னா, தீனாள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டாள். கேட்டிருக்க அருமையான சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் வீட்டுல தெரியப்படுத்துறீங்களா? இல்ல சில காரியங்களை எங்க அப்பா கிட்ட சொன்னா பிரச்சனை வரும், அம்மா கிட்ட சொன்னா பிரச்சனை வரும், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அல்லது ஞானமாக நம்ம காரியங்களை செய்யணும், சந்தேகமே இல்லை. ஆனா தகவல் தொடர்பு எந்த அளவுக்கு உங்களிடத்திலே இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் சென்று பகிர்ந்து கொள்வது அநேக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு காரணமாக அமையும். ஒன்று, உற்சாகமாக உழைப்பவள் இந்த ரெபேக்காள். நம்ம உழைக்கிறோமா? இரண்டாவது, உவகையோடு உபசரிப்பவள் இந்த ரெபேக்காள். அவள் தன்னுடைய வீட்டுல உள்ள வேலைகள் மாத்திரம் இல்ல, மற்ற தேவை உள்ள மக்களின் தேவையை சந்திக்கக்கூடியவள். மூன்றாவது, உறவுகளுக்கு அறிவித்தவள், உடனடியாக அறிவித்தவள் இந்த ரெபேக்காள். ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து முடிச்சிடலாம்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன நடக்குது? லாபான் சென்று இந்த வேலைக்காரரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். அந்த வேலைக்காரன் தன்னுடைய கதைய முழுசுமா சொல்றார். 33ஆம் வசனத்துல, பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அவர் என்ன சொல்றாரு? நான் வந்த காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி என்ன நடந்தது என்று அங்கிருந்து கிளம்பி வந்ததுல இருந்து இந்த இடத்துல இப்போ ரெபேக்காளுடைய பெற்றோர் வீட்டுக்கு, தாய் வீட்டுக்கு வர்றதுக்கு வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றத அவர் எல்லாவற்றையும் அப்படியே சொல்லுகிறார். எது வரைக்கும் சொல்றாரு? 49ஆம் வசனம் வரைக்கும் சொல்றாரு, 48ஆம் வசனம் வரைக்கும் சொல்றாரு. 49ஆம் வசனம் வாசிக்கிறேன். இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது நான் வலப்புறத்தையாகிலும் இடப்புறத்தையாகிலும் நோக்கி போவேன் என்றான். எல்லாத்தையும் சொல்லிட்டு, கர்த்தருடைய சித்தப்படி இருக்குமானா நீங்க உங்களுடைய மகளை எங்களுடைய எஜமானுடைய மகனுக்கு மனைவியா கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் வந்து வலது பக்கம் அல்லது இடது பக்கம் கிளம்பி போறேன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஒரு காரியத்தை பாருங்களேன். 50ஆம் வசனத்துல, லாபானும் பெத்துவேலும். லாபான் யார்? ரெபேக்காளுடைய அண்ணன். பெத்துவேல் யார்?
ரெபேக்காளுடைய அப்பா என்ன சொல்றாங்க? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இது கர்த்தருடைய சித்தம் என்பதை உறுதிப்படுத்திட்டு என்ன சொல்றாங்க? 51ஆம் வசனம், இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். என்ன சொல்றாங்க? இந்த வேலைக்காரர் நடந்த காரியங்களை விவரித்து சொல்லும் போது 500 மைல் தூரத்துல இருந்து ஒரு நபரை தங்களுடைய சகோதரிக்கு, தன்னுடைய மகளுக்கு வாழ்க்கை துணையாக கொடுக்கும்படி, அல்லது இங்க இருந்து ஈசாக்குக்கு வாழ்க்கை துணையாக கொண்டு போகும்படி கொண்டு வந்திருக்கான்றதை அவங்க உறுதிப்படுத்திடுறாங்க. அதனால இது கர்த்தரால் வந்ததுன்னு சொல்றாங்க. சொல்லும் போது சரி, பெண்ணுக்கு அங்க வாய்ஸ் கிடையாதான்னு சொல்லி கேட்கலாம். பாத்தீங்கன்னா யார்கிட்ட கேட்கிறாங்க? ரெபேக்காள்கிட்ட கேட்கிறாங்க. பெண்ணுடைய வாய்ப்பிறப்பை கேட்போமாக 57ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் பெண்ணை பார்த்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி, என்ன நடக்குது? இந்த வேலைக்காரரை ஒரு 10 நாள் தங்க வச்சு என்ன நடந்துச்சுறத இன்னும் விவரமாக, ஈசாக்குடைய குடும்பத்தாரை பற்றி விவரமாக விசாரிக்க வேண்டும் சொல்லி யோசித்து ஒரு 10 நாள் இருக்கட்டும்ன்றாங்க. இல்ல, அந்த வேலைக்காரர் சொல்ற, நான் கிளம்பி போகணும், நான் வந்த வேலை முடியலும், அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி சொன்ன உடனே ரெபேக்காள்கிட்ட கேட்கிறாங்க, என்னம்மா நீ போறியா, இவரோட போறியான்னு சொல்லி கேட்கிறாங்க. 58ஆம் வசனம், ரெபேக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஒரு கேள்வி, என்ன கேள்வி? இந்த நபரோடு கிளம்பி போறியான்னு சொல்லி கேட்ட உடனே ரெபேக்காள் உடனே கிளம்பி போறேன்ட்டாங்க. ஒருவேளை ரெபேக்காளுடைய தோழிகள், இன்னும் ரெபேக்காளுக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? யார் இந்த நபர்? இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காரு, இவர் உன்னதான் சொல்றாரா, பொய் சொல்றாரா? தெரியலையே. ரெண்டாவது, பக்கத்து ஊர்ல இல்ல, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காரு. எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காரு? 500 மைல் தூரத்துல இருந்து வந்திருக்காரு. 10 ஒட்டகங்கள் கிளம்பி போச்சுன்னா, அது மெதுவா நடந்து போச்சுன்னா, இவங்க மறுபடியும் தங்களுடைய சொந்த ஊருக்கு போய் சேருவதற்கு 1 மாதம் ஆகும். அப்படி இருக்கும்போது எப்படி நீ நம்பி போறியான்னு சொல்லி கேட்டோன்னா, கிளம்பி போறியேன்னு சொல்லி கேட்கும்போது, எதன் அடிப்படையில் ரெபேக்காள் தீர்மானம் செய்தால் நீங்க படிச்சு பார்க்கும்போது, அந்த நபர் எல்லாவற்றையும் விவரித்து சொல்லும் போது அதை கேட்ட ரெபேக்காளுடைய உள்ளத்துல இதுதான் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று உடனடியாக கீழ்ப்படிந்தால் இந்த ரெபேக்காள் உடனடியாக கீழ்ப்படிந்தாள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தை சின்ன காரியங்கள்ல கீழ்ப்படியும் போது பெரிய காரியங்கள்ல கீழ்ப்படிவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நம்ம கேட்ட காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். திருமணத்துக்கு முன்பாக ரெபேக்காளுடைய வாழ்க்கை, அவள் உற்சாகமாக உழைக்கக்கூடியவள், அவள் உவகையோடு உபசரிப்பவள், அவள் யார்? உறவுகளுக்கு அறிவித்தவள், கடைசியாக உடனடியாக கீழ்ப்படிந்தவள். அப்படி கீழ்ப்படிந்த ரெபேக்காளை கர்த்தர் எடுத்து அவருடைய உன்னத திட்டங்களை நிறைவேற்றினார் இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும்ன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அருமையான சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் ரெபேக்காளை போல தேவனுக்கென்று வாழுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ரெபேக்காளையும் நம்முடைய வாழ்க்கையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாமா? ஆண்டவரே, கடினமாக உழைக்க எனக்கு உதவி செய்யுங்க. சோம்பேறித்தனத்தை என்னோட எடுத்து போடுங்க. வேலை செய்ய மனமற்ற நிலைமை எடுத்து போடுங்கன்னு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, மற்றவர்கள் மீது அன்பையும் கரிசனையும் தாங்க. குணசாலியான ஸ்திரியை போல கைகளை திறந்து மற்றவர்களுடைய தேவையை சந்திக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அறிவிக்க வேண்டிய காரியங்களை என்னுடைய குடும்பத்தாருக்கு அறிவிக்க மறைத்து வாழாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஜெபிக்கலாமா? தேவனே, உடைய சத்தத்தை கேட்டு, உடைய வார்த்தையை கேட்டு, உடைய சித்தத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படி எனக்கு கிருபை தார ஆண்டவரே ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு சகோதரிகளும் ரெபேக்காளை போல வாழ்ந்து விட, ரெபேக்காளை போல உடைய திட்டத்தை நிறைவேற்றிவிட, ரெபேக்காளை போல
அநேகருக்கு ஆசீர்வாதமாக திகழ்ந்து விட கிருபை தாரும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம